Welcome to online class theme 11th maths 5th chapter binomial theorem sequence and series exercise 5.5 19th sum the value of 1 by 2 factorial plus 1 by 4 factorial plus 1 by 6 factorial is அப்படின்னு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எந்த ஆப்ஷன் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஃபஸ்ட்டு சொல்யூஷன் போட்டுக்கோங்க. e பவர் எக்ஸ் என்ன 1 ப்ளஸ் x by 1 factorial plus x square by 2 factorial. Okay. So, ரெண்டு பார்ட்டாக பிரிச்சுக்கிறேன். So, e power minus x என்ன equal to 1 minus x by 1 factorial plus x square by 2 factorial minus x square by 3 factorial plus x power 4 by 4 factorial. Okay. Minus next ஒரு alternative minus வரும். இங்கே plus x cube by 3 factorial. ஓகே இந்த மாதிரி வரும். ஓகே நெக்ஸ்ட்டு இப்போ இ வந்து 1 எக்ஸ் ஈக்குவல் டு 1ன்னு வைக்கிறோன்னு வச்சுக்கோங்க. இ பவர் 1 ஈக்குவல் டு 1 ப்ளஸ் 1 பை 1 ஃபேக்டோரியல் ப்ளஸ் 1 பை 2 ஃபேக்டோரியல் ப்ளஸ் 1 பை 3 ஃபேக்டோரியல் ப்ளஸ் 1 பை 4 ஃபேக்டோரியல்னு வரும். ஸோ இதுக்கும் இதே மாதிரி இ பவர் மைனஸ் 1 வைக்கிறோன்னு வச்சுக்கோங்க. இ பவர் மைனஸ் 1னா equal to 1 minus 1 by 1 factorial plus 1 by 2 factorial minus 1 by 3 factorial okay plus 1 by 4 factorial அப்படின்னு வரும். ஓகே ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு e plus e power minus 1 வச்சு வைக்கிறோம். ஸோ இதை வந்து e power 1னா e தான். ஓகே ஸோ e plus e power minus 1 இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறோம். இதை ஆட் பண்ணால் இது 1 1 வரும். ஸோ ஈக்குவல் டு 2 வரும். ஓகே ஸோ இது ப்ளஸ்ஸு இது மைனஸ் இது கேன்சல் ஆகிடும். ஓகே இது கேன்சல் ஆகிடும். 1 by 2 ஃபேக்டோரியல் வந்து 2 வருது. ஸோ அப்போ என்ன வரும் ப்ளஸ் 2 இன்ட்டு 1 by 2 ஃபேக்டோரியல் வரும். இதுவும் கேன்சல் ஆகிடும். நெக்ஸ்ட்டு இதே 2 வருது ப்ளஸ் 2 இன்ட்டு 1 by 4 ஃபேக்டோரியல் அப்படி வரும். ஓகே ஸோ இப்போ இது இ ப்ளஸ் இ பவர் மைனஸ் 1 வந்து இது. ஓகே இப்போ இது எல்லாத்துலேயும் 2 காமனாக வெளில இருக்குது. ஸோ இ பவர் மைனஸ் 1 டிவைடட் பை 2வை இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துடும். 2 காமனாக வெளில எடுத்துகிட்டு இப்போ இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன 2 இன்ட்டு 1 ப்ளஸ் 1 பை 2 ஃபேக்டோரியல் ப்ளஸ் 1 பை 4 ஃபேக்டோரியல்னு வரும். ஓகே ஸோ இந்த 2வை வந்து இந்த டினாமினேட்டரில் இந்த பக்கம் எடுத்துகிட்டு வரும்போது இ ப்ளஸ் இ பவர் மைனஸ் 1 டிவைடட் பை 2 ஈக்குவல் டு 1 plus 1 by 2 factorial plus 1 by 4 factorial plus 1 by 6 factorial plus etc. அப்படின்னு வருது. ஓகே ஸோ இப்போது இந்த ப்ளஸ் 1 வந்து இந்த நம்மளுக்கு கொஸ்டினில் என்ன வேணும் இந்த வேல்யூ ஆஃப் 1 by 2 factorial plus 1 by 4 factorial plus 1 by 6 factorial. அப்போ இந்த 1 வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது. அப்போ இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துடுறேன். இ ப்ளஸ் இந்த இ பவர் மைனஸ் 1 பை இன்னு எழுதுகிறேன் டிவைடட் பை 2 மைனஸ் 1 ஈக்குவல் டு என்ன வரும் 1 பை 2 ஃபேக்டோரியல் ப்ளஸ் 1 பை 4 ஃபேக்டோரியல் ப்ளஸ் 1 பை 6 ஃபேக்டோரியல் ப்ளஸ் எக்ஸெட்ரா. இந்த இ பவர் மைனஸ் 1 பை இன்னு எழுதியிருக்கேன். ஸோ இதுக்கு நியூமரேட்டர் மட்டும் இதுக்கு எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும்னா e into e square plus 1 by e okay divided by 2 minus 1 equal to 1 by 2 factorial plus 1 by 4 factorial plus 1 by 6 factorial. ஸோ இப்போ இது அகெயின் இதை ரெசிப்ரோகேட் பண்ணும்போது என்ன வரும்னா e square plus 1 by 2e minus 1 equal to 1 by 2 factorial plus 1 by 4 factorial plus 1 by 6 factorial இருக்கும். ஸோ இது அகெயின் இதை எல்சிஎம் எடுக்கும்போது என்ன வரும்னா ஃபுல்லாக எல்சிஎம் எடுத்தால் 2e. அப்போ இது என்ன வரும் இ ஸ்கொயர் ப்ளஸ் 1 மைனஸ் 2e டிவைடட் பை 2e. இங்கே 1 இருக்கிறதா அர்த்தம். எல்சிஎம் எடுக்கும்போது 2e. ஸோ இன்ட்டு 2e மல்டிப்ளை சேம் நம்பர் இது நியூமரேட்டர் 2e வரும். இ ஸ்கொயர் ப்ளஸ் 1 மைனஸ் 2e டிவைடட் பை 2e ஈக்குவல் டு 1 பை 2 ஃபேக்டோரியல் ப்ளஸ் 1 பை 4 ஃபேக்டோரியல் ப்ளஸ் 1 பை 6 ஃபேக்டோரியல். ஸோ இது என்ன ஃபார்மில் இருக்குன்னா a மைனஸ் b ஹோல் ஸ்கொயர் ஃபார்மில் இருக்குது. ஸோ e மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை 2e ஈக்குவல் டு 1 பை 2 ஃபேக்டோரியல் ப்ளஸ் 1 பை 4 ஃபேக்டோரியல் ப்ளஸ் 1 பை 6 ஃபேக்டோரியல். ஓகே இது எந்த ஆப்ஷனில் இருக்குன்னா தேர்ட் ஆப்ஷனில் இருக்குது.
ஸோ இது பார்த்தீங்கன்னா எந்த ஆப்ஷனில் இருக்குது இ மைனஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை 2e வந்து தேர்ட் ஆப்ஷனில் இருக்குது. நம்மளுக்கு இந்த இது தான் வேணும். இது வந்து இ மைனஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை 2e. ஸோ இந்த ஃபேக்டோரியல் ஈக்குவல் டு திஸ் திங் வேல்யூ. ஓகே, ஃபஸ்ட்டு இ பவர் எக்ஸ் எழுதிக்கணும், இ பவர் மைனஸ் எக்ஸ் எழுதிக்கணும், எக்ஸ் ஈக்குவல் டு ஒன்னுன்னு போட்டுக்கணும். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிவிட்டு 2 காமனாக வெளில எடுத்துகிட்டு இந்த ப்ளஸ்ஸும் மைனஸும் கேன்சல் ஆகிடும். ஸோ 2 காமனாக வெளில எடுக்கும்போது திஸ் திங் வரும் டிவைடட் பை 2. ஸோ இ பவர் இது 1/eன்னு எழுதிக்கிறோம். ஸோ இதுக்கு எல்சிஎம் எடுத்துக்கிறோம். இ ஸ்கொயர் ப்ளஸ் 1 டிவைடட் பை இ டிவைடட் பை 2. இதை ரெசிப்ரோகேட் பண்ணும்போது 2e. இந்த ப்ளஸ் 1 இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்தோம்னா -1 ஆகிடும். ஸோ அகெயின் இது எல்சிஎம் எடுக்கும்போது இ ஸ்கொயர் ப்ளஸ் 1 மைனஸ் 2e டிவைடட். இப்போ இது a மைனஸ் b ஹோல் ஸ்கொயர் ஃபார்மில் இருக்குது. ஸோ த ஆப்ஷன் 3 இஸ் கரெக்ட். Thank you. For more videos, please subscribe our channel.